ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 18ஆம் தேதியானது கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இந்த 18க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்களில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களின் அடிப்படையில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதாவது மிதுன ராசி என்பவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மகர ராசியில் இருக்கார். 12ஆம் தேதி கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆக போகிறாரு. மேலும் செவ்வாய் வகரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் புதன் மகர ராசியில் நிற்கிறாரு. 11ஆம் தேதி கும்ப ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு. சுக்கிரன் மீன ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானோ, கண்ணியில் கேது பகவானோ சஞ்சரித்து வராங்க. மேலும் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதிர்ப்புகள் அனைத்தையும் புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அமர்றாரு. இதனால் உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களின் தேவையை பூர்த்தி செய்ய கை காசை செலவு செய்வீங்க. மேலும் வீட்டை புதுப்பிக்க வங்கி கடன் பெறுவீங்க. பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக நகையை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சந்திர பகவானுடைய இடம் மாறுதல் கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பான பலன் கொடுக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1ஆவது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டமாக அமைய போகுது. சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தை பார்ப்பாங்க. இரத்த உறவுகளால் சில சிக்கல்கள் உண்டாகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களில் அமர்றாரு. இதனால் அவர் என்ன மாதிரியான பலன் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதினர்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடுவாங்க. விருந்து நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். சகோதர மற்றும் சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் இளம் வயதினர் மனதை பரிமாறிக்கொள்வாங்க. காதல் வயப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆவது இடத்தில் அமர்றாரு. இதனால் மனைவி மக்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள். மேலும் சினத்தை கட்டுக்குள்ளே வைக்காவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் பழைய பாக்கிகளை அக்கறையோடு வசூல் செய்வீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அமர்றாரு. இதனால் அவர் என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்காது. செலவுகள் அதிகரிக்கும். உஷ்ணத்தால் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும். உடன் பிறந்தவர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கனிந்து வரும். இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனமாக இருங்க.
உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. மேலும் வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும். சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என்ன நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தரும். நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவு ஏற்படும். புதிதாக வீடு, மனை, வாகனம் சேர்க்கை ஏற்படும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகஸ்தாரர்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். தாய்வழி உறவுகளிடம் இருந்து வந்த மன விஷயங்கள் அனைத்துமே நீங்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகள், பந்தயங்கள் நீங்கும். மேலும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைக்கூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வணங்கி வர முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயணம் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது கவனமாக இருங்க. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருப்பவங்க எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார மேன்மைக்கு உதவிகரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் திடீரென்று பிரச்சனைகள் தோன்றலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும்படியான சம்பவங்கள் நிகழக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாருங்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சேர்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பறிப்போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பணியிடத்தில் கவனமாக உங்கள் வேலைகளை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலீட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். அதிகமான முதலீடு இது செய்ய வேண்டாம். இப்போதைக்கு என்ன முதலீடு செய்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது பேச்சுவார்த்தையிலே ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே 18ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி கிரகங்களுடைய அமைப்பு மாறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, பரிகாரமாக என்ன மாதிரி விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மனதார பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் வேண்டுதலாக நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.